Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிளாஸ் 7th ஓட மேக்ஸ் தான் பார்க்க போறோம். சாப்டர் 3 எக்ஸசைஸ் 3.1ல இருந்து 6th क्वेश्चन வந்து பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இதுல பாருங்க. The marks out of 100 obtained by a group of students in a science test. இப்போ அவுட் ஆஃப் 100 மார்க் வந்து டோட்டல் மார்க்கில் இருந்து சயின்ஸ் டெஸ்ட் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தந்த மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணி முடிச்சிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி கீழே வந்து 3 கொஷின்ஸும் வந்து கேட்டிருக்காங்க. ஹையஸ்ட் அண்ட் த லோவஸ்ட் மார்க்ஸ் ஒப்டெயின் பை த ஸ்டூடெண்ட்ஸ். இந்த டெஸ்ட்டில் வந்து ஹையஸ்ட்டு மார்க்ஸ் வந்து எந்த ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ணியிருப்பாங்க அண்ட் லோவஸ்ட்டு மார்க் வந்து எந்த ஸ்டூடெண்ட் வந்து வாங்கியிருப்பாங்க. இதுதான் வந்து கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு கொஷினில். அது பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் மார்க்ஸ் வந்து இதில் வந்து என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஹையஸ்ட் மார்க் வந்து நமக்கு 95 இருக்குது. 95 தான் வந்து ஹையஸ்ட் மார்க். அண்ட் லோவஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 39, இதுதான் வந்து லோவஸ்ட் மார்க். இப்போ 95 வந்து ஹையஸ்ட் மார்க்கு, 39 தான் வந்து லோவஸ்ட் மார்க். ஃபர்ஸ்ட் கொஷின் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. செகண்ட் கொஷின் வந்து பார்த்துக்கலாம். செகண்ட் கொஷின் வந்து ரேஞ்ச் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ ஹையஸ்ட் வேல்யூ வந்து 95 அண்ட் மைனஸ் பண்ணிங்கன்னா லோவஸ்ட் வேல்யூவோட உங்களோட ஆன்சர் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 56 வந்து இருக்கும். இதுதான் வந்து ரேஞ்ச். இது செகண்ட் கொஷின். தேர்ட் கொஷின் வந்து பார்த்துக்கலாம். இதிலே தேர்ட் பாயிண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மீன் மார்க்ஸ் ஒப்டெயின் பை த குரூப். ஸோ இந்த குரூப் வந்து மார்க்ஸ் வந்து ஒப்டெயின் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ டோட்டல் மார்க்ஸ் வந்து ஒப்டெயின் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து ஆவரேஜ் வந்து கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து மீன். ஸோ மீன் மார்க் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஏற்கனவே வந்து ஃபார்முலாஸ் வந்து தெரியும். சம் ஆஃப் ஆல் தி அப்சர்வேஷன் அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆல் தி அப்சர்வேஷன். அப்படின்னா கொடுத்துருக்கிறது எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருந்தாலும் அதை வந்து டோட்டல் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது கவுண்ட் பண்ணியிருக்கணும். இப்போ இன்கேஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து டோட்டல் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, 10 நம்பர்ஸ் வந்து இது கொடுத்துருக்காங்க, அதால் வந்து டிவைட் வந்து பண்ணியிருக்கணும். நான் வந்து இப்போ இந்த நம்பர்ஸ் வந்து எழுதி வச்சுருக்கேன். ஓகேங்களா. ஒவ்வொரு டைமும் நான் 1 by 1 எழுதிட்டு இருந்தேன்னா இன்னும் டைம் அதிகமாகும்ல. அதனால் இந்த நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து டோட்டல் பண்ணிங்கன்னா என்ன வரும் அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே நீங்கள் டோட்டல் பண்ணிங்கன்னா உங்களோட நம்பர்ஸ் வந்து என்ன வரும் அப்படின்னா 730 வந்து வரும். எதால் டிவைட் பண்ணுவீங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10 நம்பர்ஸ் வந்து இருக்கா? 10ஆல் வந்து டிவைட் பண்ணுவீங்க. இதை டிவைட் பண்ணும்போது இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ வந்து க்ராஸ் அவுட் பண்ணிடலாம். மீதி இருக்கிறது என்ன? 73/1. கீழே வந்து டினாமினேட்டரில் 1 இருந்துச்சுன்னா நம்ம வந்து போட வேணாம்னு நான் சொல்லியிருந்தேன்னா, இப்போ மேலே இருக்க நம்பர் மட்டும்தான் நம்ம வந்து எழுதிக்கணும். 73 மார்க்ஸ்ன்னு வந்து நீங்கள் எழுதணும். அதை எழுதாமல் விடக்கூடாது. அப்போ ஆவரேஜாக மீன் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 73. இதோட பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய 6th கொஷின் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஐ ஹோப் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.